அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை 2 நாட்கள் கஸ்டடி எடுத்திருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தற்போது சிபிசிஐடி 2 நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். தற்போது என்ன விசாரணை நடைபெற இருக்கிறது? அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களானது அமைந்தது போலீசாரின் விசாரணையில. இதனைத் தொடர்ந்து ஞானசேகரன் மீது பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு காவல் மாவட்டங்கள்ல இவர் மீது திருட்டு வழக்குகளும் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இதனைத் தொடர்ந்து அவரை பள்ளிக்கரணை போலீசாரும் பல்வேறு வழக்குகளை கைது செய்து அதன் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில சிபிசிஐடியில ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இவரை 2 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில போலீசார் எடுத்துள்ளனர். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோட்டூர்புரம் பகுதியில ஒரு பெண்ணிடம் இவர் அத்துமீறி இந்த செல்போன் பறிப்பு விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கு சம்பந்தமாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில இருந்து வந்தது. இந்த வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் கைதான பிறகு பல்வேறு இந்த நியூஸ் மீடியாக்கள்ல வெளியான நிலையில இவரை போல் இருப்பதாக அந்த பெண்மணி போலீசாரிடம் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது ஆன்டி டிராபிகிங் செல் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஞானசேகரனுக்கு 2 நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்கிய நிலையில இன்று காலை சிபிசிஐடி போலீசார் நேரில் ஞானசேகரனை அழைத்துக் கொண்டு தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இவர் இதே போல வேறு ஏதேனும் இது போன்ற அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா, சென்னையில ஒரு பெண்ணிடம் தான் இது போன்ற செல்போன் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் ஈடுபட்டாரா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது நீண்டு கொண்டே செல்வதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.